Yeah. ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன, ஓகே, அதை எப்படி நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாலேருந்து ஓகே ஒரு பேட்டர்ன் மேட்ச் பண்ண முடியுமா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, ஃபைலில் நேம்ஸ் இருக்கு, அந்த நேம்ஸில் ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன், ஓகே, இந்த பேட்டர்ன் அப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியுமா, ஃபார்ம் பண்ணி இருக்கா உள்ள அப்படின்னு பார்க்குறது. அது ஆக்சுவலி அப்படின்னா ஸ்ட்ரிங் மேட்ச் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டைரக்டா ஒரு ஃபுல் ஸ்ட்ரிங் வந்து அதுக்குள்ள இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்லேயே பண்ணலாம் பைத்தான்ல. அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்கு, அந்த பேராகிராஃப் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல ஸ்டார்ட் ஆகுதா, இல்லை அந்த அதே பேராகிராஃப் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்ல எண்டில் இருக்கா அப்படின்லாம் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஸ்ட்ரிங் மெத்தடே போதும். ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஓகே ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித்தே போதும். பட் எப்படின்னா பேட்டர்ன் எப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படின்னா சில காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் இமீடியட்டா ஒரு கேரக்டர் வரணும். ஓகே, இந்த இந்த டிஜிட்ல எந்த மாதிரி டிஜிட்ஸ்லாம் வரலாம், ஓகே, அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் செலெக்ஷன் கொடுக்க முடியும். அதுதான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் நம்மளாவே கிரியேட் பண்ணி இந்த பேட்டர்ன் இந்த ஸ்ட்ரிங்குள்ள வர முடியுமா அப்படின்னு பார்க்கறது தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே ஃபைன். ஸோ இதுல வந்து பயங்கர அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. ஓகே, நம்ம வந்து போக நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட் ஆக்சுவலா. நார்மல் ஸ்ட்ரிங் கம்பேரிசனை விட ஒரு ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுது தான் பார்க்க முடியும். இங்கே அப்படி கிடையாது, நடுப்புற எங்கேயாவது வரலாமா, ஓகே, இல்லை ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் பார்க்கலாமா அப்படிங்கிறலாம் நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து வில் டேக் வித் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு ஓகே ஐ கோ டு ஜூபிட்டர் நோட் புக். ஓகே, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேஜ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஒரு RE அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். REனா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், இம்போர்ட் RE பண்ணியாச்சு. ஓகே, பண்ண அப்புறம் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் வந்து ஒரு பேட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேட் இதுல தான் நம்ம பேட்டர்ன் கிரியேட் பண்ண போறோம். பேட்டர்ன் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, நீங்க பேட் தான் இல்லை என்ன வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இந்த பேட்டர்ன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியான்னு வச்சு இந்தியா. ஓகே சாச்சா, இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட சென்டென்ஸ்ல சென்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஓகே, இந்தியா இஸ் எ கண்ட்ரின்னு போடுறேன், இஸ் எ கண்ட்ரி அண்ட் இஸ் இன் ஏசியா, ஏசியான்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதான் சென்டென்ஸ், இதான் சென்டென்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இந்த சென்டென்ஸ்ல இந்த பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்குறோம். இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கா எண்டிங்ல இருக்கா அதெல்லாம் கூட பண்ணலாம். அப்புறம் நிறைய காம்பினேஷன்ல பண்ண போறோம். இப்போ இது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து RE டாட் சர்ச் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த REங்கிறது ஒரு பேக்கேஜ், அதுக்குள்ள இருக்கிற சர்ச் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் கொடுக்கணும். பேட்டர்ன் வந்து நீங்க டைரக்டா இந்தியாவும் இங்கே கொடுக்கலாம், இந்த பேட்டர்ன் எங்கேயும் கொடுக்கலாம். பட் ஜஸ்ட் நான் வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா. இல்லை இப்போதைக்கு வந்து இப்படி இருக்கட்டும் ஆக்சுவலா. இப்போ வந்து நான் டைரக்டா இந்தியாவே கொடுக்குறேன். இப்போ இது இப்போ வேண்டாம் ஆக்சுவலா. ஓகே, நான் என்ன பண்றேன், இந்தியாங்கிற பேட்டர்ன் சென்டென்ஸ்ல இருக்கா, சென்டென்ஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இருந்துச்சுனாக்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து மோரலஸ் வந்து இன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இன் அனதர் ஸ்ட்ரிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் காமிக்க போகிறோம். இப்போ என்ன ஆகுனா இந்த RE டாட் சர்ச் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்னை இதுக்குள்ள நம்ம சர்ச் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த RESங்கிறதுல ஓகே ஒரு மேட்ச் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும். ஃபர்ஸ்ட் அதை மட்டும் காமிக்கிறேன், பிரிண்ட் RESன்னு காமிக்கிறேன். பாருங்க, இப்போ பாருங்க ஒரு RE டாட் மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்பேன் 0 to 5னா 0லேருந்து 5 லொகேஷனுக்குள்ள பாருங்க 0 1 2 3 4. அப்போ 0 to 5னா 0 to 4 கேரக்டர்ஸ் வருது. 5 எக்ஸ்க்ளூட் இங்க, 5 வந்து விட்டுறணும், 0 to 4 தான். ஓகே, அப்புறம் மேட்ச் வந்து இந்தியா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுது. நம்ம ஆக்சுவலா இப்படி மேட்ச் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இஃப் RES அப்படின்னா மேட்ச் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா பிரிண்ட் ஓகே ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். ஃபவுண்ட் ஓகே, எல்ஸ் பிரிண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம். நோ அப்படின்னு கொடுத்துருவோம். நாட் ஃபவுண்ட் இதை உடச்சிருக்கு, நாட் ஃபவுண்ட். ஓகே, ஸோ பாருங்க இப்போ ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்தியா வந்து எங்க இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்தியா வந்து மை இந்தியான்னு வச்சுக்கோம். இங்க பாருங்க இப்பயே ஃபவுண்டு தான். ஓகே ரைட்டா. இப்போ இதே வந்து
எனக்கு பிகினிங்ல தான் இருக்கணும் இந்தியா அப்படின்னா நான் ஒரு கேரட் சிம்பிள் போடுறேன். இங்க பாருங்க, இப்போ ஒரு கேரட், இது வந்து கேரட் அப்படின்னா ஓகே ஸ்டார்டிங்ல அர்த்தம், ஸ்டார்டிங்ல அர்த்தம். கேரட் போட்டா ஸ்டார்டிங்ல அர்த்தம். ஸ்டார்டிங்ல இந்தியா இருக்கணும் எங்க இதுல சென்ட்ங்கிற ஸ்ட்ரிங்ல. ஓகே ஃபைனா பாருங்க. இப்போ நாட் ஃபவுண்ட், ஏன்னா பிகினிங்ல இந்தியா இல்ல, இந்தியான்னு இருக்கு பட் பிகினிங்ல இல்ல. ஓகே இப்போ நான் வந்து எண்ட்ல இருக்கா, இந்தியா எண்ட்ல இருக்கான்னு பாக்கிறதுக்கு இதை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், ஒரு டாலர் போடுறேன். டாலர் ஓகே, டாலர் போட்டோன்னா இங்க பாருங்க நாட் ஃபவுண்ட், அப்பயும் கிடையாது. ஓகே இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இந்தியா எடுத்துட்டு ஏசியா போறேன். ஏசியா இப்போ ஃபவுண்ட்னு வந்துச்சு. அப்ப என்ன அர்த்தம், இந்த ஏசியாங்கிற ஓகே ஸ்ட்ரிங்ல முடியுது. டாலர் போட்டா என்ன அர்த்தம்னா எப்படியும் இந்த ஸ்ட்ரிங்க்கு அப்புறம் தான் டாலர் வரும் அப்படின்னா ஏசியான்னு முடியணும். ஓகே இங்க இந்த சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் ஆர் பேராகிராஃப் எனிதிங், ஒரு வேரியபிள் பேர் தான் அது. சென்டென்ஸ் கிடையாது, வேரியபிள் பேர். ஸோ இப்போ முடியணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே அப்போ என்னாச்சுன்னா இந்த இடத்துல ஃபவுண்ட் வந்துருச்சு. ஓகே ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா இந்தியான்னு ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதே ஒரு இது போட்டு ஸ்டார்ட் போட்டு மை, இப்போ மைன்னு ஸ்டார்ட் ஆகணும், ஏசியான்னு முடியணும் அப்படின்னு என்னோட கண்டிஷன். ஓகே இப்போ நான் அப்படியே ரன் பண்றேன் பாருங்களேன், நாட் ஃபவுண்ட் வந்துடும். ஏன் அப்படின்னா மை எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல மை இருக்கணும், அப்புறம் இமீடியட்டா இந்த ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கலாம், உள்ள நடுப்புற எதுவுமே கொடுக்கல, ஏசியான்னு முடியணும். அப்படின்னா மை ஏசியான்னு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூ வரும். இப்போ பாருங்க இந்த இடத்துல மை ஏசியான்னு இருந்தா ட்ரூ வந்திருக்கும். பாருங்க இப்போ நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு சும்மா சென்ட் இஸ் ஈக்குவல் டு மை ஏசியா. இப்போ பாருங்க இப்போ ஃபவுண்ட் வந்துருச்சு. ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ரிங் அப்படி இல்லை. ஆக்சுவலா நம்ம ஸ்ட்ரிங் எப்படி இருக்கு அப்படின்னா ஓகே மை இந்தியா இஸ் அ கண்ட்ரி அண்ட் இஸ் இன் ஏசியா அப்படின்னு வந்துருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல இங்கதான் வந்து நிறைய அட்வான்ஸா நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். என்னன்னா இங்க ஒரு டாட் போட்டணும். டாட் போட்டா என்ன அர்த்தம்னா டாட் ரெஃபர்ஸ் டு எனி கேரக்டர், எந்த மண்ணாங்கட்டி கேரக்டரும் வச்சுங்க. டாட்னா எனி கேரக்டர். அப்புறம் ஸ்டார் போட்டீங்கன்னா 0 ஆர் மோர் டைம்ஸ் அர்த்தம். ஓகே டாட்ங்கிறது எனி கேரக்டர். அதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அது நியூ லைன் கேரக்டர் தவிர எந்த கேரக்டர்னா வரலாம். நியூ லைன்னா என்டர் கேரக்டர் இல்லை, அதை தவிர எந்த கேரக்டர்னா வரலாம். இந்த ஸ்டார் போட்டா என்ன அர்த்தம்னா 0 ஆர் மோர் டைம்ஸ் அர்த்தம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த மைக்கு அப்புறம் இங்க பாருங்க இந்த இடம் நான் அப்படியே பிளாக் பண்றேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, வேற ஏதாவது ஐ இருக்கு, இன் டி ஐயா ஏதோ ஒன்று இருக்கு. ஸ்டார் என்ன, டாட்னா எந்த கேரக்டர் வேணாலும், ஸ்டார்னா 0 ஆர் மோர் டைம்ஸ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 ஆர் மோர் டைம்ஸ் தான் வருது. ஓகே அப்போ இப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபவுண்ட்னு வந்துடும். ஃபவுண்ட் வந்துருச்சு புரியுதா? ஓகே முன்னாடி நாட் ஃபவுண்ட் வந்தது, இப்போ பாருங்க இப்போ இப்படி போட்டா பாருங்க இப்படி போடுறேன் நாட் ஃபவுண்ட். ஏன்னா மை ஏசியான் மட்டும் இல்லை. இப்போ நான் இப்படி போட்டோன்னே டாட் போட்டு ஸ்டார் போட்டோன்னே இங்க பாருங்க ஃபவுண்ட் வந்துருச்சு. அப்ப டாட் எதை குறிக்கிறது அப்படின்னா டாட் வந்து எனி கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டார் என்ன அர்த்தம்னாக்கா 0 ஆர் மோர் டைம்ஸ் அர்த்தம். இதே வந்து நீங்க ஸ்டாருக்கு பதிலாக பிளஸ் போட்டா என்ன அர்த்தம்னா 1 ஆர் மோர் டைம்ஸ், எனி கேரக்டர் 1 ஆர் மோர் டைம்ஸ் அர்த்தம். புரிஞ்சா? ஓகே எனி கேரக்டர் 1 ஆர். அப்ப எனி கேரக்டர் சொன்னதுனால என்ன மண்ணாங்கட்டி வேணும், எந்த கேரக்டர்னா வரலாம். இதுல வந்து இந்த கேரக்டர் தான் வரணும், ஸ்லாஷ் என்ன தவிர எந்த கேரக்டர்னா வரலாம். புரிஞ்சா? ஸோ எனி கேரக்டர், டாட்னா எனி கேரக்டர்னு அர்த்தம். ஓகே ஃபைனா? ஸோ இப்போ பிளஸ்னு போட்டா 1 ஆர் மோர் டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். 1 ஆர் மோர் டைம்ஸ்னு அர்த்தம். இதுவும் பின் ஃபவுண்ட் தான் வரும். இங்க பாருங்க நான் எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ நாட் ஃபவுண்ட் வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஓகே டாட் போட்டு பிளஸ் கொடுத்தோம்னா இங்க பாருங்க ஃபவுண்ட் வந்துருச்சு. ஓகே ஸோ நீங்க டாட் போட்டு பிளஸும் போடலாம், இல்லாட்டினா டாட் போட்டு ஸ்டாரும் போடலாம். ஓகே ரைட்டா? ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஓகே இப்போ இது வந்து ஒரு பேட்டர்ன் மேட்சிங். இது பேட்டர்ன் மேட்சிங். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ராஜ் திலக் வர்மா அப்படி நிறைய பேர் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து திலக்னு முடிகிற பேர்லாம் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே திலக்னு முடிகிற பேர். ஓகே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே திலக்னு முடியணுமா, அப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண போறேன். FP is equal to ஓப்பன். இந்த ஃபைல் பேர் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஓல்டு நேம்ஸ்னு கொடுத்துருக்கேன். இது என்னோட பைத்தான் டைரக்டரியில் இருக்கு, டி கோலன்ற பைத்தான் ஃபோல்டர்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், டி சிங்கிள் கொட்டேஷன்ல டபுள் கொட்டேஷன்ல டி கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் பைத்தான் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஓகே ஓல்ட் நேம்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்தாச்சு. ரீட் பண்ணியாச்சு. ரீட் பண்ணல, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை நான் இது கிடையாது, இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம டேட்டாலேருந்து செக் பண்ண போறோம். ஃபைல்லேருந்து ரீட் பண்ணி அந்த ரீட் பண்ண ஒவ்வொரு லைன்லையும் ஓகே திலக்னு முடிகிற ரெக்கார்ட்லாம் எனக்கு வேணும், இல்லை வந்து திலக்னு ஆரம்பிக்கிற ரெக்கார்ட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு செக் பண்ண போறோம்.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் டேட்டா இன் ஓகே எஃப்பி அப்படின்னா ஃபைல்லேருந்து ஒவ்வொன்றா எடு, ஒரு லைனாக எடு. ஃபர்ஸ்ட் திலக், ராஜ் திலக் எதுக்கு வரும், டேட்டாக்கு வரும். ஓகே, இப்போ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரிண்ட் டேட்டா. ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, எப்பயுமே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஈஸியாக இருக்கும். ஓகே பாருங்க. ஓகே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஓல்டு நேம் டாட் டிஎக்ஸ்டி, அந்த ஃபைல் ஏதோ ஓல்டு நேம்ஸ் அது. யா, ஓல்டு நேம்ஸ் நான் தப்பு பண்ணிட்டேன். இங்கே பாருங்க எல்லா பேரும் வந்துருச்சு. ராஜ் திலக், திலக் வர்மா, ஹரி, இந்த ஃபைலில் இருக்குது அப்படியே வந்துடும். ஓகே, எல்லா பேரும் வந்துருச்சு. இப்போ இதான் என்னோட டேட்டா. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இதில் தான் நான் வந்து என்னோட இங்கே பாருங்க எதை அப்ளை பண்ண போறேன். ஓகே, இங்கே பாருங்க. இதை வந்து நான் அப்படியே கட் பண்ணி இங்கேயும் போட்டுக்கலாம். இதை அப்படியே எடுத்துடுறேன், இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த சென்ட் கிடையாது, டேட்டா. டேட்டா. ஓகே, இப்போ நமக்கு பேட்டர்ன் என்ன வேணும் அப்படின்னா, பேட்டர்ன் நான் வந்து இங்கே பாருங்க இந்த இடத்துல திலக்னு முடியறதுலையே. அப்போ நான் என்ன பண்றேன், திலக் ஓகே டாலர் அப்படின்னு போட்டுறேன். ஓகே, அப்போ பாருங்க திலக்னு முடிகிற பேர்லாம் இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இஃப் கண்டிஷன் இது அப்படியே எடுத்துடுறேன். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இப்போ திலக் இந்த ஒவ்வொரு லைனையும் ரீட் பண்ணி எங்கெங்கெல்லாம் திலக்னு முடியுதோ அந்த லைன் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே பாருங்க, நாட் ஃபவுண்ட். ஓகே, எல்லாமே நாட் ஃபவுண்ட். அப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டிஐஎல்ஏகே. ஓகே, ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு செக் பண்ணுவோம். எஸ், நான் எனக்கு இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ண போறேன், டேட்டா இஸ் ஈக்குவல் டு டேட்டா டாட் ஸ்ட்ரிப்னு கொடுத்துப்பேன். ஓகே, என்னன்னு சொல்றேன். யா, என்ன தெரியுமா ஆச்சு, நான் இப்போ டேட்டாவை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து கவனிக்காம என்ன பண்ணேன். ஓகே, நான் இங்க பாருங்க ஸ்ட்ரிப் பண்ணாட்டினா என்ன ஆகும் அப்படின்னா, அப்கோர்ஸ் ப்ராப்ளம் வரதான் வரும். நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இஷ்யூ வரதான் வரும், நம்ம தான் சால்வ் பண்ணணும். இங்க பாருங்க, இப்போ நான் எடுத்துட்டேன், நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. ஏன்னா இந்த திலக்னு முடியுதான்னு பாக்குறோம், திலக் டாலர்னு முடியணும். பட் அதாவது டேட்டால ஃபர்ஸ்ட் லைன்ல எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிரிண்ட் டேட்டா. ஓகே, இங்க பாருங்க ராஜ்லுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆக்சுவலா இங்க நமக்கு தெரியல, ஆக்சுவலா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் இங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல கேக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. பாருங்க, ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் தான் நம்மள என்ன பண்ணுதுன்னா, திலக் ஸ்பேஸ் தான் இருக்கு ஆக்சுவலா. ஆனா நம்ம என்ன செக் பண்றோம்னா, திலக் டாலர்னு செக் பண்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம், திலக்கு முடியணும், கரெக்டா முடியணும் அப்படிங்கிறோம். பட் ஆனால் திலக் ஸ்பேஸ் இருக்கு. அந்த மிஸ்மேட்ச் இருக்கு. அங்க இருக்கிறது ஃபைல்ல இருக்கு, திலக் ஸ்பேஸ் இருக்கு. நம்ம தேடுறது திலக்னு முடியணும்னு இருக்கும். அதனாலதான் ப்ராப்ளம். அதுக்காக என்ன பண்றோம், இந்த டேட்டாவை டேட்டா டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுத்தோம். ஸ்ட்ரிப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பேஸை எடுத்துரும்னு அர்த்தம். ஸ்பேஸ் எடுத்தோன்னே இந்த டேட்டாவில் எனக்கு வெறும் திலக் மட்டும் வந்துருச்சு. ஸ்பேஸ் எடுத்துரும். அப்ப திலக் இருக்கு, திலக் தானே முடியுது இது. அதனால உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துடுறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் வந்து டேட்டா மட்டும் கொடுக்குறேன். டேட்டா அதை மட்டும் கொடுக்குறேன். ஓகே, அங்கே பாருங்க ராஜ் திலக் வந்துருச்சா கரெக்டா. இங்கே பாருங்க, திலக்னு முடியறது ராஜ் திலக் மட்டும்தான். ஓகே, இப்போ எனக்கு திலக்னு ஆரம்பிக்கிறது எங்க திலக் வர்மா இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு இங்க இந்த கேரட் சிம்பல் போட்டு இதை எடுத்துடுறேன், டாலர் எடுத்துடுறேன். இப்போ பாருங்க திலக் வர்மா, ஏன்னா திலக்னு ஸ்டார்ட் ஆகுது ஃபைல்ல இருந்து. ஓகே, அதே மாதிரி எனக்கு வந்து குமார்னு முடிகிற நேம்லாம் வரணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல போயிட்டு ஓகே குமார் டாலர் அப்படின்னு போட்டுறேன். இங்கே பாருங்க, அருண்குமார், விஜயகுமார் ரெண்டுமே குமார்னு முடியுது. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு வந்து எம்னு ஆரம்பிக்கிறலாம். இல்லை எம் இருக்கு, வேற ஏதாவது இருக்கு, ஏன்னு ஆரம்பிக்கிறதோ வச்சுங்க. எந்த பேட்டர்ன் வச்சு இல்லை எம்னு ஆரம்பிக்கிறது வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு இதுல போயிட்டு எம் அப்படின்னு ஆரம்பிக்கணும். பிகினிங்ல எம் இருக்கும். மனிஷ், மீனா, மகேஷ் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, அப்புறம் எனக்கு என்ன, எனக்கு வந்து பேட்டர்ன் நம்மளாவே சர்ச் பண்ணி செஞ்சு பார்க்கணும். ஆக்சுவலா இப்போ எனக்கு நடுப்புற 2K இருக்கிற பேர்லாம் வேணும். 2K இருக்கிற பேர் வேணும்னு வச்சுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, நான் வந்து கே ஓகே 2 டைம்ஸ் இருக்கிற மாதிரி பேர்லாம் எனக்கு வேணும். பாருங்க, விஜய் குமார் பாருங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, கேங்கிறது ஓகே 2 டைம். இது என்ன அர்த்தம்னாக்கா 2 டைம்ஸ் இருக்கிறது. வித்தின் ஃப்ளவர் ப்ராக்கெட்ல 2 போட்டிங்கன்னா எனக்கு 2 டைம்ஸ் இந்த கே வரணும் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ என்ன விஜய் கே குமார் அதில் தான் வந்து 2 தடவை வருது, பாக்கி இதுலையுமே வரல. ஓகே, ஸோ இப்போ இதான் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் மேட்சிங் அப்படிங்கிறது. ஓகே, பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னாலே உங்களுக்கு ஓகே உங்களோட ஃபைலில் இல்லை வந்து நார்மல் ஸ்ட்ரிங்லையும் வந்து ஒரு கேரக்டர் எப்படி எப்படிலாம் ஆரம்பிக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வந்து இப்படி ரெண்டு கே இருக்கிறது பார்த்தோம். அதே மாதிரி நான் என்ன பண்றேன், ஓகே இப்போ மனிஷ் ஓகே வேலிட் 1 2 3 இருக்கிறது. அப்போ 1 2 3 இருக்கிறது அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க எனக்கு 1 2 3 ஓகே இதுல எது இருந்தாலும் வந்துடும் அப்படின்னாக்க இங்க பாருங்க 1 2 3 வந்துருச்சு. இது என்ன அர்த்தம்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா சாய்ஸ் ஆக்சுவலா 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி இதுல 3மே இருக்கு, அதனால அந்த லைன் வந்துருச்சு அப்படின்னு. ஓகே ரைட்டா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த அந்த டேட்டாவில் இருக்கிற உள்ள கேரக்டர் ஓகே உள்ள என்ன கேரக்டர் இருக்கு அதை ஸ்பெசிஃபிக்கா அதை வச்சு சர்ச் பண்றது. ஓகே, ஒரு காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர் சர்ச் பண்றது. இது எல்லாமே நம்ம வந்து ஓகே ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வழியாக தான் பண்ண முடியும், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் பண்ண முடியும். ஓகே ஃபைனா. ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல வந்து இப்படி நம்ம தேடாம நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள்லையும் பேட்டர்ன் வைக்கலாம். இங்க பாருங்க, பேட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன் ஓகே ஒரு இப்படி பண்ணிடுறேன். எப்படி இதே வந்து 1 2 3 இதை இங்கே போட்டுட்டு இங்கே போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் இந்த பேட்டர்ன் வேரியபிளை போட்டுட்டு என்ன பண்ணணும் ஆர்எஃப்னாக்க ரா ஃபார்மேட்னு அர்த்தம், ரா ஃபார்மேட். அப்புறம் இது பேர் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் பேர். இன்டர்போலேஷன்னா இந்த பேட்டர்ன் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு எது வேணால் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து எனக்கு பேட்டர்னில் நான் வந்து இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து ஹரின்னு கொடுக்குறேன் ஹெச்ஏ. ஓகே அப்போ பாருங்க ஹரிங்கிற லைன் வந்துருச்சு ஆக்சுவலி. அப்போ என்ன அர்த்தம்னா ரா ஃபார்மேட்டில் இன்டர்போலேஷன் எனக்கு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். பேட்டர்ன் வேரியபிள் அதில் என்ன ஓகே பேட்டர்ன் இருக்கோ அதை சர்ச் பண்ணு, எதில் டேட்டாவில் சர்ச் பண்ணு அப்படிங்கிறது தான் இது. ஓகே ரைட்டா. ஸோ இப்போ நீங்கள் வந்து இது ஒரு பேசிக் லெசன் ஆக்சுவலாக. எப்படின்னா ஒரு பேட்டர்ன் மேட்சிங் அப்படிங்கும்போது ஒரு ஃபைல்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூஜ் ஒரு டேட்டா ஃபைல் இருக்கு, அந்த டேட்டா ஃபைல் எந்தெந்த லைன்லாம் ஓகே ஒரு பர்டிகுலர் சிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தேடுறதுக்கு அப்படிலாம் யூஸ் பண்ணலாம். ஓகே ரைட்டா. ஸோ இப்போ ஐ திங்க் இந்த லெசன் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங் லெசனாக இன்னும் நிறைய டேட்டா வச்சு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.